26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலும் இந்த வாரத்திற்கான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் மிகவும் ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு. அதே மாதிரி இந்த வாரத்தில் வரக்கூடிய புதன்கிழமை அன்று ஆடி பௌர்ணமி நமக்கு வருது 29ஆம் தேதி. ஸோ இந்த வாரத்தில் இந்த 2 நாட்களுமே ரொம்ப ஒரு உகந்த நாட்களாக இருக்குது. இந்த வாரம் 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் காத்திருக்கு என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் மேஷராசி அன்பர்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. அலுவலக வேலைகள் மற்றும் தனிப்பட்ட வேலைகள் இது அனைத்தும் திருப்திகரமாக அமையும். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் உயர் கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். வெளிநாடோ அல்லது வெளியூரோ சென்று பயில எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் அதற்கான நல்ல ஒரு தகவல் வருவது மனதிற்கு ஒரு பெரிய அமைதியை தரும். மேஷராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரக்கூடிய ஒரு வாரம். இது நாள் வரையில் அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் இந்த வாரத்தில் மாறும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலைச்சல்கள் கலந்த ஒரு சந்தோஷமான வாரம் என்று சொல்லலாம். செவ்வாய் புதன் கிழமைகளில் சந்திரனினுடைய சஞ்சாரம் 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 9, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரனினால் மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கைகூடும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். இந்த வாரத்தில் ஆடி பௌர்ணமி அன்று அன்னதானங்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் சங்கர நாராயணனை பிரார்த்தனை செய்து கோமதி அம்மனையும் வணங்க இவர்களுக்கு 7.5 சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது. பௌர்ணமி திதி அன்று ரிஷபராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இவர்களுக்கு இந்த வழிபாட்டினால் குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். இந்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலான ஒரு வாரமாகவே இருக்கும். நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. பிள்ளைகளினால் மன நிறைவும் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அந்த பிள்ளைகள் வெளியில் வருவதற்கு ஒரு ஏற்ற வாரம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உறவினர்களினுடைய உதவிகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள், மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இவை அனைத்தும் நீங்கும். இவர்கள் இந்த வாரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய வியாழக்கிழமை அன்று மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை மேற்கொள்ளலாம். ஹயக்ரீவ ஜெயந்தியான ஆடி பௌர்ணமி அன்று படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் மற்றும் பேனா இவற்றை தானமாக கொடுக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவங்கள் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக இருக்கும். வாரத்தின் மத்தியில் பௌர்ணமி மற்றும் பௌர்ணமிக்கு மறுநாள் புதன், வியாழன் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம். இதனால் இவர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மற்றும் ஒரு தன்னம்பிக்கை குறையக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தொலைதூர பிரயாணங்களுக்கான ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். பிரயாணத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும்.
உங்களுக்கு வரவேண்டிய ஆவணங்கள் மற்றும் அமெரிக்கா செல்ல இருக்கிறவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். விசா பிரச்சனை மற்றும் அமெரிக்காவில் வேலை செய்பவர்களுக்கு வேலை பிரச்சனை, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெளிவான முடிவும் தெளிவான ஒரு விஷயங்களும் மனதிற்கு சந்தோஷத்தை தரும். இந்த வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமானது. திங்கட்கிழமை அன்று ஆடி மாதத்தில் சிவபெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் வழிபாடும் இவர்களுக்கு நன்மையை தரும். கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டு. ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கடகராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமி மிகவும் குருச்சந்திர யோகத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதும் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனசோர்வும் இவர்களுக்கு தீரும். உடன் பிறந்தவர்களால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொன் பொருள் சேரும். பௌர்ணமி திதியான அன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனையை செய்து அன்னதானங்கள் செய்யலாம். வெற்றிகள் தருவதற்கான ஒரு வாரம் இந்த வாரம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். பல நாட்களாக சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியினால் இருந்து வந்த ஒரு விதமான கோச்சார பலனில் மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள், குடும்பத்தில் சண்டை, இவை அனைத்தும் தீரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. வாரத்தின் இறுதி இவர்களுக்கு மிகவும் நன்மையை தரும். வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் உகந்தவை. சிம்மராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் ஒரு ஏற்ற வாரமாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகம் இருக்கும். சந்திரனின் சஞ்சாரமானது இவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகமும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பது, அவர்களிடத்தில் உரையாடுவது கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். நீண்ட காலமாக நண்பர்களாக இருப்பவர்கள் மற்றும் ஒரு குறுகிய காலத்தில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் பேசுவது மனதில் சந்தோஷத்தை தரலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூல பலனை கொடுப்பார். காதல் வாழ்க்கையில் திருப்தியும், ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும். பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒருவித மனக்குழப்பங்கள் இந்த வாரத்தில் தீரும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட முயற்சியை எடுப்பது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம். உடன் பிறந்தவர்களால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. பல மாதங்களாக பிரிந்திருந்தவர்கள் மற்றும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். பல வகையான ஒரு மனக்குழப்பங்கள் தீரக்கூடியது இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் உங்களினுடைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிகவும் உகந்த ஒரு வாரமாகவும் அமைகிறது.
ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் பிரதோஷ காலத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிவன் ஆலயம் சென்று அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம். மேலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் வியாழன் ஆகிய தினங்களில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வியாபாரம் தொழில் போன்றவற்றில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஏறுமுகமான வாரமாகவே இருக்கும். பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து தோற்று போன சில விஷயங்கள் இந்த வாரத்தில் கைகூடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பதும் மற்றும் இந்த வாரத்தில் வாரத்தின் இறுதி கேளிக்கைகள் மற்றும் விருந்துண்ணுதல் போன்றவற்றில் நீங்கள் கலந்து கொள்வது மனதிற்கு ஆறுதலை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு உயர் பதவி உண்டு. அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் வந்து சேரும். புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் உகந்த நாட்கள். குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் கைகூடும். பல மாதங்களாகவே இருந்து வந்த வியாபார தடை விலகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு இந்த வாரத்தில் நன்மைகள் நடக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு இந்த வாரம் வெற்றி உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். பல நாட்களாக உங்களினுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒரு மன சுமை மன பாரங்களும் தீரும். பௌர்ணமி தினமான ஆடி பௌர்ணமி அன்று அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல வகையான நன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள் வந்து போகும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராசியில் இருப்பது உங்கள் முயற்சிகளில் சற்று தோல்விகளும் மற்றும் மனக்குழப்பங்களும் வரலாம். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மனக்குழப்பங்களை கொடுப்பார். நீங்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆடி பௌர்ணமியான புதன்கிழமை அன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்ய எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகளை பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் 2, 3 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் அவர் சஞ்சாரம் செய்கிறார். நீண்ட காலமாகவே உங்களினுடைய தாய் தகப்பனின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றமும் தாயின் ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளும் இந்த வாரம் நீங்கள் பார்க்க வேண்டும். விநாயக பெருமான் வழிபாடு மற்றும் இந்த வாரத்தில் பௌர்ணமி தினத்திற்கான வழிபாடு, சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 12ஆம் இடம் ஜென்மம் மற்றும் 2 இந்த சஞ்சாரங்கள்ல இருக்கிறார். ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்தோஷமான வாரமாகவே இருக்கும். அலுவலக வேலைகளில் இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் விலகும். சந்திரனின் சஞ்சாரம் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கூட இருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், உங்களினுடைய சகோதர சகோதரிகள் அனைவருமே ஒரு நல்ல ஆதரவை தரக்கூடியதாகவே இருப்பார்கள். இந்த வாரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லாத வாரமாகவும் அமைகிறது. நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி பௌர்ணமியான 29 மற்றும் 30ஆம் தேதி மிகவும் சாதகமானவை. குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய அன்றைய நாளில் குலதெய்வத்தை வழிபட்டால் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். கும்பராசி அன்பர்களுக்கு மன பாரங்கள் இல்லை. இந்த வாரம் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த மன சுமை குறையும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பல நாட்களாகவே உங்களுக்கு இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணைகள் தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மனைவியை விட்டு பிரிவதோ அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோ இருக்காது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு லாபத்தில் வாரத்தின் ஆரம்பத்தில் இருப்பதனால் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் நீங்கள் பங்கு சந்தையின் முதலீட்டில் செய்யலாம். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே அமையும். பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். உடன் பிறந்தவர்களால் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 10 பின்பு 11 12 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அனுகூலமான பலன்களையே கொடுப்பார். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இது போன்ற நல்ல விஷயங்களை இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யலாம். புதன் வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது. தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த வாரம் இந்த வாரம். உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி அடையும். மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியினால் இருந்து வந்த ஒரு விதமான பிரச்சனைகள் தீரும். ஜென்மச்சனியில் மீனராசி நேயர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் நன்மைகள் நடக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மன அமைதியும் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த கடன் சுமை மற்றும் கடன் பிரச்சனைகளால் இருந்து வந்த மன அழுத்தம் நண்பர்களால் தீரக்கூடும். ஆடி பௌர்ணமி மற்றும் இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த 2 நாட்களிலும் அன்னதானங்கள் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்க 7.5 சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.